ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் கம்ப்யூட்டருக்குள்ளார யூ வில் ஹாவ் அ சிபியு. திஸ் இஸ் த சிபியு. சிபியுக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட் இருக்கும், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் இருக்கும். ஒரு யூனிட் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அப்புறம் சில ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும். ரிஜிஸ்டர்ஸ் என்ன அப்படின்னா சிபியுக்குள்ளாரே இருக்கும். ரிஜிஸ்டர்ஸ்ன்றது இப்போ ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோன்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது, ஆட் 5,4 அப்படின்னு. ஸோ இந்த 5,4லாம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த 5 4 முதல்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைமரி ஸ்டோரேஜ், அதாவது ரேமில் இருக்கும், ரேண்டம் அக்சஸ் மெமரியில் தான் இருக்கும். ஸோ இந்த சிபியூக்கும் ரேம்க்கும் பஸ் இருக்கும். பஸ்ன்றது செட் ஆஃப் ஒயர்ஸ், அட்ரஸ் பஸ், அப்புறம் டேட்டா பஸ். ஓகே, ஸோ இப்போ ஆட் 5,4 எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5 எந்த மெமரியில் எங்கே இருக்குது அதை வந்து அட்ரஸ் பஸ்ஸில் போட்டு அந்த 5 வந்து டேட்டா பஸ்க்கு வரும். டேட்டா பஸ் வந்து சிபியூ எடுத்துக்கும். அதேமாரி 4 எந்த மெமரி அட்ரஸில் இருக்குது அதை அட்ரஸ் பஸ்ஸில் போட்டு 4 டேட்டா எடுத்துக்கும். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, ஆட், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே இருக்குது அதை அட்ரஸ் பஸ்ஸில் போட்டு டேட்டா எடுத்துக்கும். எடுத்து இப்போ என்ன ஆகும்னா இதெல்லாம் இப்போ ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆட் பண்ணுற யூனிட் தான் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ஆட் பண்ணுறதுக்கு டேட்டா வேணும்ல, இது மெமரியிலேருந்து எடுக்கிற டேட்டாவெல்லாம் போய் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்கும். ரெஜிஸ்டர்லேருந்து எடுத்தால் ஆட் பண்ணும். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்ளி இட் ரைட் பேக் டு த மெமரி. ரைட், திஸ் இஸ் a basic how a basic operation works. ஸோ இதில் நம்ம பார்த்த மாதிரி அரித்மெட்டிக் யூனிட் தான் இட்ஸ் கைண்ட் ஆஃப் த பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர். லைக் நம்ம 5+4 நம்மளை கேட்டால் நம்ம பிரெயின் தானே கால்குலேட் பண்ணுது 5+4. ஸோ அதுதான் வந்து அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அதான் பண்ணுது. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வந்து பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர். கண்ட்ரோல் யூனிட் இட் கண்ட்ரோல்ஸ் எக்ஸிக்யூஷன். இதில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, நிறையா இருக்குது. அதில் ஒரு காம்பனன்ட் இன்னொரு காம்பனன்ட் டேட்டா ஃப்ளோ பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் கண்ட்ரோல் யூனிட் தான். அரித்மெட்டிக் யூனிட் தான் பெர்ஃபார்ம் கால்குலேஷன்ஸ் லைக் அடிஷன், சப்ராக்ஷன், லாஜிக்கல் இதெல்லாம். ஸோ ரெஜிஸ்டர்ஸ்ன்றது ஒரு ஸ்மால் மெமரி மாதிரி, ரைட், இட்ஸ் வெரி வெரி ஃபாஸ்ட். ஓகே, ஸ்டோர்ஸ் டெம்பரரி டேட்டா. ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5,4 ஆட் பண்ணுமா, அந்த 5,4 மட்டும் இருக்கும். ரைட், இந்த நம்பர்ஸ்லாம் ஸ்டோர்ட் இன் ரெஜிஸ்டர்ஸ். அப்புறம் ஏஎல்யூ அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் பெர்ஃபார்ம்ஸ் அடிஷன். ஓகே, ஸோ மெமரியில் நம்ம பார்த்தோம் ரேண்டம் அக்சஸ் மெமரி இஸ் த பிரைமரி மெமரி. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமை நம்ம ஜாவா ப்ரோக்ராமோ இப்போ சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சி ப்ரோக்ராமை நம்ம கம்பைல் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மிஷின் கோடாக மாறும். ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக மாறி ஒரு .exe ஃபைல் ஜென்ரேட் ஆகும். இந்த ஃபைலில் தான் அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஃபைலில் தான் இருக்கும். இதை ஏன் எக்ஸிக்யூட்டபிள்னு சொல்கிறோன்னா, இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சிபியூவில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹார்ட் டிஸ்கில் இருக்கும். நம்ம கம்பைல் பண்ணி முடிச்சோம்னா ஹார்ட் டிஸ்கில் இருக்கும். இப்போ நம்ம போய் இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேமுக்கு வரும். ரேமில் வந்து இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து லோட் ஆகிடும். ரைட், இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டுமா இருக்கும், டேட்டாவும் இருக்கும்ல. ஸோ அதனால் ரேமுக்கு வரும்போது ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு exe ஃபைல் ரேமுக்கு வரும்போது அந்த ப்ராசஸ் பேர் தான் லோடிங். அது ரேமில் எப்படி இருக்கும்னா நிறைய செக்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, என்னென்ன செக்மெண்ட்ஸ் இருக்குன்னா டெக்ஸ்ட் இருக்கும், இந்த செக்மெண்ட்டில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டா, இந்த டேட்டா செக்மெண்ட்டில் குளோபல் வேரியபிளுக்கான மெமரி, ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கான மெமரி, இதெல்லாம் வந்து டேட்டா செக்மெண்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீப், இப்போ நம்ம வந்து டைனமிக்காக மெமரி அலோகேட் பண்ணுறோம். சியில் மேலாக் யூஸ் பண்ணி, ஜாவாவில் நியூ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டைனமிக்காக மெமரி அலோகேட் பண்ணோம், அது இந்த ஹீப் செக்மெண்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம்னா ஸ்டாக். இந்த ஸ்டாக்ல என்ன இருக்குன்னா லோக்கல் வேரியபிள்ஸ், நீ ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுற வேரியபிள்ஸ், அதெல்லாம் வந்து இந்த ஸ்டாக்ல இருக்கும். ரைட், ஸோ யூஸ்வலாக நம்ம ஒரு ப்ரோக்ராமை எழுதி கம்பைல் பண்ணி அதை ரன் பண்ணும்போது அது மெமரிக்கு வருது பற்றியா, மெமரியில் இப்படி தான் இருக்கும் அந்த ப்ரோக்ராம். ரைட், ஸோ
இது வந்து எங்கே வரும் அப்படின்னா இதுதான் அந்த ரேண்டம் அக்சஸ் மெமரிக்கு வரும். ஆனால் இது நம்ம என்னன்னா நம்ம லேப்டாப்பை சடவுன் பண்ணும்போது இருக்கிற மெமரிலாம் போயிடும். ரைட். ஸோ தட் இஸ் வாட் இஸ் திஸ். இப்போ ராம் அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரி. ஸோ யூஸ்வலாக ராமில் வந்து நம்ம போய் ரைட் பண்ண முடியாது, ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். யூஸ்வலாக இட் வில் ஹேவ் த பூட் லோடர். ஓகே, பூட் லோடர் என்ன பண்ணும் அப்படின்னா பூட் லோடர் யூஸ்வலாக நம்ம கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இந்த பூட் லோடர் தான் ரன் ஆகும். ஸோ நம்ம பவர் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரீசெட் ஆகிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறது CPU ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ரன் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரீட் ஒன்லி மெமரி இருக்குல்ல, அதில் இந்த பயாஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். நத்திங் பட் அ சாஃப்ட்வேர். ஓகே, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். ஓகே, ஸோ அது என்ன பண்ணும், பயாஸ் பண்ணுவோம். திஸ் ஃபர்மர் ஸ்டோர் இன் த ஆன் த மதர் போர்டு. இது ராமில் ஸ்டோர் ஆகிருக்கும். இது வந்து இதோட மெயின் பர்பஸே வந்து உங்களோட ஹார்ட்வேரை இனிஷியலைஸ் பண்ணுறது தான். ரைட். ஸோ ஹார்ட்வேர்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, நம்ம ஹார்ட்வேர்லாம் இருக்கல, கீபோர்ட் CPU இதெல்லாம் ஒர்க் ஆகுதா, ஏதாவது ஃபெயிலியர் இருந்தால் அப்பயே வந்து ஒரு பீப் சவுண்ட் வரும். நம்ம ஆன் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் லோட் ஆகாது இல்லை, அப்படி வந்து நிற்கும் பார்த்தீங்களா, அது காரணம் இந்த பயாஸ் தான். ஸோ பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் நடக்கும் பயாஸ் லோட் ஆனதுக்கப்புறம். அப்புறம் பூட் டிவைஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், இப்போ பேசிக்காக இந்த ஹார்ட்வேர்லாம் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் ஓஎஸை வந்து ரேமில் ஸ்டோர் பண்ணணும். ஓஎஸ் எங்கே இருக்குன்னா யூஸ்வலாக SSDயில் ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும்னா பூட் டிவைஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபர்மர் அதாவது பயாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பூட் லோடரை லோட் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு ஸ்மால் சாஃப்ட்வேர், ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் மாதிரி. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரேம்க்கு வரும். ஸோ பயாஸ் இந்த பூட் லோடர் முதல்ல போடும். ஸோ இந்த லைனஸ்க்கு வந்து கிரப்னு ஒரு பூட் லோடர் இருக்குது. ஓகே, பூட் லோடரோட வேலை என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமை லோட் பண்ணுறது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன, லைனக்ஸு, விண்டோஸு. ஸோ அதுக்கப்புறம் பூட் லோடர் என்ன பண்ணுவோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமை லோட் பண்ணிவிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம வந்து அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கம்ப்ளீட் இதை பார்க்க முடியுது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மெமரி மேனேஜ் பண்ணுறது, ப்ராசஸ் ஷெட்யூல் பண்ணுறது, டிவைஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறது, ஃபைல் சிஸ்டமை மேனேஜ் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்துக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ பவர் ஆன். ஃபஸ்ட்டு பயாஸ் ரன் ஆகும், அது ரோமில் இருந்து அது வந்து பூட் லோடர் லோட் பண்ணும், பூட் லோடர் ஓஎஸை லோட் பண்ணும். ரைட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு அந்த பயாஸ் மாதிரி தான் ராமில் இருக்கும். ஸோ செகண்டரி ஸ்டோரேஜ்ன்றது நம்ம சாலிட் ஸ்டேட் டிவைஸ், ஹார்ட் டிஸ்க்கு, இதெல்லாம் இதில் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகிருக்கும். நம்ம ஃபைல்ஸ் இது எல்லாமே இதில் லோட் ஆகிருக்கும். ஸோ இன்புட் டிவைஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கீபோர்ட், ஸ்கேனர், மைக்ரோஃபோன், அவுட்புட் டிவைசஸ் தெரியும். பஸ்ஸுன்றது என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் CPU பார்த்தோம் கரெக்டாக, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு CPU இருக்குது, அதுக்குள்ளார கண்ட்ரோல் யூனிட், லாஜிக் யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்லாம் இருக்குது. அப்புறம் ரேம் இருக்குது. இந்த CPUக்கும் ரேமுக்கும் கனெக்டான செட் ஆஃப் ஒயர்ஸ் இருக்குது பார்த்தியா, அதுதான் பஸ். ஓகே, நமக்கு ஏதோ டேட்டா வேணும்னா ரேமில் இருந்து எந்த இடத்துலேருந்து டேட்டா வேணுன்றத அட்ரஸ் பஸ்ஸில் போடுவோம். தேர் இஸ் அ மெமரி லொக்கேஷன் அட்ரஸ். அந்த அட்ரஸுக்கு டேட்டா நமக்கு டேட்டா பஸ்ஸில் வரும். இஸ் நத்திங் பட் அ செட் ஆஃப் ஒயர்ஸ் யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சுவல் டேட்டா. ரைட். கண்ட்ரோல் பஸ்ன்றது கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன், இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு. ஓகே, ஸோ அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ், கண்ட்ரோல் பஸ். ஸோ பஸ்ன்றது நத்திங் பட் அ செட் ஆஃப் ஒயர்ஸ். ஓகே, இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னா என்ன? இப்போ நீ உன் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்ன்றது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபெச் பண்ணணும். இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட், அது ஒரு பாரு, ஆட் 5,4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு ஃபெச் பண்ணணும் மெமரியிலேருந்து. இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். ஃபஸ்ட்டு ஃபெச் பண்ணணும், அப்புறம் டீகோட் பண்ணணும். அது என்ன பண்ணணும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டுன்னு கண்ட்ரோல் யூனிட் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இந்த கம்ப்ளீட் திங் இஸ் கால்ட் அ இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். ஓகே. அப்புறம் நம்ம பார்த்தோம்
சிபியூக்குள்ளார வந்து கண்ட்ரோல் யூனிட் இருக்குது, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்குது, ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது, கேஷ் மெமரி இருக்குது. கேஷ் மெமரி என்னன்னா, நீ ஃப்ரீக்வெண்ட்டாக டேட்டா அசஸ் பண்ணிட்டே இருக்கிறனா ஒரு வாட்டி போய் ரேமில் போய் எடுத்துகிட்டு வர அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். ஸோ அதனால கேஷில் ஃப்ரீக்வெண்ட்லி அசஸ் டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா இந்த மெமரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அசஸ். அதில் நிறைய லெவல்ஸ் இருக்குது கேஷில். L1 கேஷ், L2 கேஷ், L3 கேஷ். L1 கேஷ்ன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அங்கேருந்து அசஸ் பண்ணுறது. ஸோ இந்த இப்போ நான் பார்த்தோம் பார்த்தியா, இந்த கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஆர்கனைஸ் ஆகிருக்குல்ல, இந்த ஆர்கிடெக்சர் தான் வான் நியூமேன்ஸ் ஆர்கிடெக்சர். இந்த மாதிரி CPU மெமரி இன்புட் அவுட்புட் பஸ் இருக்குல்ல. ஸோ திஸ் இஸ் ஹவ். இப்போ நீ வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிற அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸ்லாம் ரேமில் ஸ்டோர் ஆகிருக்கும். CPU இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணும், அப்புறம் அந்த டேட்டாவெல்லாம் ரிஜிஸ்டருக்கு மூவ் ஆகும். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் ஆட் பண்ணும், அதுக்கப்புறம் ரிசல்ட்டு மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ நான் அப்படி நிறைய பார்த்துருக்கேன் 32 பிட் ஆர்கிடெக்சர், 64 பிட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இப்போ 32 பிட் ஆர்கிடெக்சர், 64 பிட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, அட் அ டைம் எவ்வளோ டேட்டா சிபியூவால் ப்ராசஸ் பண்ண முடியும் அதை வச்சு தான். 64 பிட் டேட்டா ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னா 64 பிட். யூஸ்வலாக 64 பிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ 32 பிட்னா அட்ரஸ் பஸ் கண்டிப்பாக 32 பிட் தான் இருக்கும், டேட்டா பஸ்ஸும் 30 பிட் தான் இருக்கும். 32 பிட்டில் மேக்ஸிமம் நம்ம 4 GB ரேம் தான் வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே வச்சுருந்தா யூஸ் கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் அவ்வளோ மெமரி தான் அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் 64 பிட் ஆர்கிடெக்சரில் நமக்கு அட்ரஸ் பஸ் 64 பிட்டுக்குன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா 64 பிட் இருக்குது அப்படின்னா 2^64 16 exabytes, டூ மச் மெமரி. அவ்வளோ ரேமே கிடையாது இப்போலாம். ரேமில் எவ்வளோ வருது? 256 GB அவ்வளோதான் வருது, கரெக்டா? ஸோ அவ்வளோ நான் ஹை கேஸ் ரேம் சொல்கிறேன், ரைட்? ஸோ அவ்வளோ ரேமே தேவையில்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பஸ் 64 பிட்ஸ் யூஸ் ஆகுது, ப்ராபபிலி 48 பிட்ஸ் யூஸ் ஆகும். டேட்டா பஸ் வந்து 64 பிட்ஸ் இருக்கும். Okay, so architecture doesn't depend upon the address and data bus size. That you have to be very clear. It depends upon how much data it can process in one instruction. Add 5,4 போடுறோம்ல, அப்போ 5ம் 4ம் எத்தனை பிட்ஸு? இப்போ 30 பிட்ஸ்னா கொஞ்சம் பெரிய டேட்டா தான் இருக்கும். 64 பிட்ஸ்னா நிறைய பெரிய டேட்டாவை ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ரிஜிஸ்டர் சைஸ் தான் 64 பிட்ஸ் இருக்கும். இப்போ நீ ஆட் 5,4ன்னு வச்சுக்கேன், அப்போ அட் அ டைம் நீ 5யும் ஸ்டோர் பண்ணணும், 4யும் ஸ்டோர் பண்ணணும். 64 பிட்ஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ரிஜிஸ்டர் 64 பிட்ஸ் இருக்கும் 64 பிட் ஆர்கிடெக்சரில். ஓகே, ஸோ தட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் இன் த ஆர்கிடெக்சர். ஓகே, இப்போ கோர்ன்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் எ இண்டிபெண்டன்ட் ப்ராசஸிங் யூனிட் இன்சைட் அ CPU. ஓகே, ஸோ சிபியூக்குள்ளார நிறைய கோர் இருக்கும். ஒரு கோரும் தனியாக எக்ஸிக்யூட் ஆகுது. அது ஒரு மினி CPU மாதிரி. இட் கேன் ரன் அ ஓன் ப்ரோக்ராம் ஆன் இட்ஸ் ஓன். ஓகே, ஸோ இப்போ வந்து நீ CPU வந்து ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுக்கலாம், அங்கே இருக்கிற ஒர்க்கர் மாதிரி கோரை வச்சுக்கலாம். நிறைய ஒர்க்கர் இருந்தாங்கன்னா நிறைய வேலை ஒரே டைமில் நடக்கலாம், ரைட்? ஸோ இட் இஸ் லைக் தட், ரைட்? இப்போ சிங்கிள் கோர்னா ஒரு டாஸ்க் தான் நடக்க முடியும், டுவல் கோர்னா 2 டாஸ்க்கு, குவாட் கோர்னா 4 கோர் இருக்குன்னா 4 டாஸ்க் ஒரே டைமில் ரன் ஆகலாம். அதுக்கு தான் கோர். கோர்லையுமே அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்கும். ஓகே, ஸோ யூஸ்வலாக இதெல்லாம் ப்ராசஸர், கரெக்டாக i3, i5, i7லாம். ஸோ இதில் நம்பர் ஆஃப் கோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் i7 ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா நம்பர் ஆஃப் கோர்ஸ் அதிகம். நம்பர் ஆஃப் கோர்ஸ் அதிகம்னா நிறையா விஷயத்தை பேரலாக ப்ராசஸ் பண்ணலாம். பேரலாக ப்ராசஸ் பண்ணும்போது எக்ஸிக்யூஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அட்வான்டேஜ் ஆஃப் கோர். இப்போ ஒரு கோர் வந்து ப்ரௌசர் ரன் பண்ணிட்டுனா இன்னொரு கோர் கம்பைல் பண்ணலாம், இன்னொரு கோர் மியூசிக் ப்ளே பண்ணலாம், ஒரு கோர் ஒரு வேலை பண்ணலாம். ஸோ அதனால் எக்ஸிக்யூஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும்.